இசைஞானி இளையராஜா. இவர் வந்து ஒரு சிறந்த ரிவ்யூவர் மாரி நெறையா பாடல்கள் போட்டிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு எ 80, 90கள்ல வந்த ஒரு புரட்சிகரமான படங்கள். அதாவது வரலாற்று படங்கள். 60, 70கள் நடந்த சில உண்மை வீரர்களின் கதையில வந்து இவர் வந்து பாடியிருப்பார். அந்த படத்தோட ஓப்பனிங் டைட்டில்ல பாடியிருப்பாரு. குறிப்பா மலையூர் மம்பட்டியான்ல, "காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு" அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த ஒரு வரியிலே இந்த மலையூர் மம்பட்டியானோட புகழ வந்து சொல்லியிருப்பாரு. மம்பட்டியான் பேர சொன்னா புலி கூட ஒதுங்கிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அந்த அவர் வந்து சிறந்த கம்போசர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த இந்த பாடல்கள் மூலமா சிறந்த ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லலாம். இசைஞானி இளையராஜா சமீபத்தில வந்து ஒரு பேட்டியில தந்தி டிவியில வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் யோசிச்சு நான் பாட்டு போடல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. YouTubeல என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் யோசிக்கலைன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மள யோசிக்க வைக்குது. நெறைய விஷயங்கள் எப்படின்னா, அ ஓப்பனிங்ல வந்து அந்த படத்தோட கதைய வந்து இந்த மாரி நெறைய படத்துல பாடலா வந்து சொல்லியிருக்காரு. அதிலேயே வந்து படத்தோட கதையவே சொல்லிருவாரு. அது வந்து படத்தோட எதிர்பார்ப்ப இன்னும் அதிகரிக்க வைக்கும். குறிப்பா கரிமேட்டு கருவாயன். இவர் வந்து மதுரை சோழவந்தான் பகுதியில வந்து வாழ்ந்த ஒரு போராளி. ஒரு சொந்த பிரச்சனையில நெறைய பேர வந்து முடிச்சுவிட்டு, அவரு இது பெரிய ஒரு போராளியா திகழ்ந்தவரு. இவருக்கு வந்து சோழவந்தான் பகுதியிலே இன்னும் வந்து சமாதிலாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இவர பத்தி உண்மை வரலாற வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சினிமாவுக்காக கொஞ்சம் மசாலாத்தனம் கலந்து, இயக்குனர் ராமநாராயணன் வந்து படம் இயக்கியிருப்பார். கருமேட்டு கருவாயன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலி முருகனோட தயாரிப்புன்னு நெனைக்கிறேன். ஆனா அவரு ஏரியா அந்த ஏரியா தயாரிப்பாளர் சங்கிலி முருகனோட ஏரியா தான் அந்த சோழவந்தான் பகுதிகள். இந்த பொதும்பு அப்படிங்கிற ஊர் தான் அவரோட சொந்த ஊரு. அந்த பகுதிகள்ல இருந்த உண்மை வரலாற படமாக்கணுங்கிற பேர்ல அவர் தயாரித்திருப்பார் அந்த படத்த, சங்கிலி முருகன். சங்கிலி முருகன், பஞ்சு அருணாச்சலம் போன்றவர்களோட இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாண்டிங் இருக்கும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா சில பாடல்கள் போட்ட மாரி, நல்லா அவருக்கு இயற்கையாவே அவங்கலாம் வந்துட்டா பாடல்கள்லாம் நல்லா வந்துரும். அந்த மாதிரி இந்த பாட்ட வந்து போட்டிருப்பாரு. அ அந்த பாட்ட வந்து எழுதுனது யாருன்னு கேட்டா வைரமுத்து. அவர் வந்து இந்த பாட்டுக்கு அது சினிமா ரிவ்யூ எழுதுன மாரி தான். பாட்டு எழுதுனாருன்னு சொன்னா கூட சினிமா ரிவ்யூ எழுதுன மாரி தான் அந்த பாட்டு. அந்த பாட்ட வந்து இசைஞானி சிறந்த முறையில வெளிப்படுத்தியிருப்பாரு. அதாவது ரிவ்யூ குடுத்த முறை தன்னுடைய கம்போசிங் மூலமா சிறந்த முறையில அந்த பாட்ட வந்து பாடி வெளிப்படுத்தியிருப்பாரு. உண்மையில அவன் கள்ளன் இல்ல ய ய ய உண்மையில அவன் கள்ளன் இல்ல மருத சில்லாவுக்கே அவன் செல்லப்புள்ள சொந்தம் அதுதான் இல்ல பந்தம் யாரும் இல்ல மரமும் மலையும் தவிர யாரும் இல்ல தங்கச்சிய பண்ண கற்பழிச்சான் அவன் ரத்தத்துல இவன் கொப்பளிச்சான் இன்னும் பழி வாங்காது கண்ணின் இமை காயாது எனவே இவனே சிவன ஆரம்பிச்சான் சட்டத்தில் சொன்னாங்க அவனோ கொலையாளி சனங்கள்லாம் சொன்னாங்க அவனோ உடையாளி அவனை தேடி தேடி வனத்தில் ஓடி ஓடி புண்ணாகி படுத்துச்சான் போலீஸ் புலி கதகேளு 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 கருமேட்டு கருவாயன் கதை போல இனி எங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். இந்த பாட்டிலே வந்து ஒரு முழு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். படத்தோட கதையவே சொல்லியிருப்பார். இருந்தாலும் படத்தை எதிர்பார்க்க வைப்பார். படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துவார். படம் இன்னும் எப்படி இருக்கும், அந்த படத்தில் கதையெல்லாம் எப்படி இருக்கும் போலயே, பெரிய போராளியாக இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லி பாட்டை கேட்டவுடனே படம் பார்க்க தூண்டுற மாதிரியான விஷயங்கள். இப்போ நிறையா ரிவ்யூவர்கள் வந்து படத்தை கழுவி ஊற்றி உடனே காலி பண்ணி விட்டுறாங்க. விஞ்ஞானி இளையராஜா இவர் சிறந்த ரிவ்யூ சாங் கொடுத்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.